ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் நம்ம மாடல்ல கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எக்ஸ்டீரியர் லுக்குக்கு சின்ன சின்ன சிம்பிளான டிசைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இந்த டோர் பக்கத்துல நம்ம வந்து ஒரு வால் மாதிரி ப்ரொவைட் பண்ணி இங்க வந்து நம்ம பால்கனி வந்து ஒன்று கொடுக்க போறோம். ஸோ இந்த பால்கனியோட இந்த பேரபெட் வாலையும் நம்ம அட்டாச் பண்ணி ஒரு லுக்கை கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒரு வாலை கிரியேட் பண்ணலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வாலுக்கு நேராவே நான் இங்க ஒரு வால் வந்து கிரியேட் பண்றேன். ஆர்கிடெக்சர் வால் 9 இன்ச் வாலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நேரா நம்ம இந்த இடத்துல வால் வந்து சென்டர் லைன்ல இருக்கு. நமக்கு வந்து சென்டர் லைன் வேண்டாம். வால் எக்ஸ்டீரியர். ஸோ இப்படி கொடுத்துட்டு எவ்வளவு அளவுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 feet 6 inches பால்கனி வந்து அவ்வளவுதான் கொடுக்க போறோம். அதனால அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். 2 feet 6 inches. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த வால்ல செலக்ட் பண்ணுங்க. இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, பேஸ் ஆஃப் செட் வந்து நமக்கு எதுவும் தேவையில்லை. அதனால 0 கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம மெயினா எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம வந்து கரெக்டா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், டாப் எங்க முடியணும், இதை வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ டாப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரூஃப் வரலையுமே, அதாவது பேராபெட் லெவல் வரலையுமே இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து டாப் ஆஃப் செட் வந்து இப்போதைக்கு நான் 0 பண்ணிடுறேன். நம்ம 3Dல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 3Dல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு அந்த லெவல் வரலையும் வந்துருச்சு. ஓகே, இப்போ இங்க நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரல, அதுக்கு கீழே நம்ம இருக்கணும். அப்ப நம்ம ரோட் லெவல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோட். ஸோ இப்போ கரெக்டா அந்த எட்ஜ் வரலையும் வந்துருச்சு. ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டிசைன் பர்பஸ்க்காக. ஸோ இங்க வந்து நம்ம பால்கனி ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ அந்த பால்கனியோட அட்டாச் பண்ணி ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸா கொண்டு வரதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம வால் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வால் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஸோ அகைன் நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறேன். இங்க வந்து நம்ம ஒரு வால் வந்து இதே மாதிரி இங்க ஒரு வால் கிரியேட் பண்ணலாம். வால் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துட்டேன். பேஸ் ஆஃப்செட் எதுவும் தேவையில்லை, 0. டாப் ஆஃப்செட்டும் 0. டாப் வந்து எங்க முடியணும் அப்படின்னா நமக்கு பேராபெட் வரலையும் முடியணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், வால் இந்த இதுக்கு நேரா நம்ம ஒரு வால் வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து 2 feet 6 inches. ஓகே, வால் கிரியேட் பண்ணியாச்சு. 3Dல போயிட்டு செக் பண்ணிக்கலாம் கரெக்டா வந்திருக்கான்னு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடும் வால் கிரியேட் பண்ணியாச்சு. மேல வந்து நம்ம கவர் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், ஸோ இந்த இந்த இடத்துல நம்ம வாலை கட் பண்ணிட்டு இந்த வாலை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேராபெட்ல நம்ம வியூ பண்றது கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு பால்கனி ஃபீலிங் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பால்கனி வந்து ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம், எடிட் பவுண்டரி கொடுத்துருக்கோம். ஃப்ளோரை செலக்ட் பண்ணிட்டு எடிட் பவுண்டரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க ஃப்ளோரை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஸோ லைன் எடுத்துட்டு இங்க நம்ம கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிடறோம். இப்போ இந்த நடுவில் இருக்கிற லைன் தேவை இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு ஸ்பிளிட் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இப்போ ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி இது நம்ம வந்து எப்படி பண்ணிட்டோம். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம 3Dல போயிட்டு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த வாலை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேஸ் வரலையும் கொடுத்துடலாம். ஓகே, கரெக்டா அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லெவல்ஸ் கரெக்டாக கிரியேட் பண்ணிருக்கிறதுனால நம்ம அப்படியே லெவலில் சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லை நிறைய லெவல்ஸ் கிரியேட் பண்ணாம இருந்திருந்தாலும் நம்ம வந்து ஆஃப்செட் கமாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது எப்படி சொல்றது, இப்போ இந்த வாலை கிளிக் பண்றீங்க அப்படின்னா பேஸ்ல இருந்து எவ்வளவு ஆஃப்செட் இருக்கணும், டாப்ல இருந்து எவ்வளவு ஆஃப்செட் இருக்கணும், அந்த மாதிரி அந்த ஆஃப்செட் மேட்டரை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஃப்ளோரையும் நான் என்ன பண்றேன், இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். ஸோ எடிட் ஃபுட் பிரிண்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோர் லெவல்ல போயிட்டு செக் பண்றேன். இப்போ இங்க வந்து நான் அதே மாதிரி வரைஞ்சுக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற ஃப்ளோரை நம்ம வந்து எடிட் பண்றோம், அவ்வளவுதான். ஸ்பிளிட் கமாண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி ட்ரிம் டூல் எடுத்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபினிஷ். ஸோ 3Dல ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் கரெக்டா வந்திருக்கான்னு. ஓகே, இப்போ இந்த வாலை வந்து நம்ம இந்த இடத்துல வரையணும். ஸோ அப்ப இந்த வாலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிட்டு புது வால் கிரியேட் பண்ணிடலாமா, இல்லைன்னா கட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஃப்ளோர். ஸோ இந்த வாலை வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுவோம். ஸோ எந்த இடத்துல வருதோ அங்க நம்ம ஒரு கட் கொடுத்துட்டு கட் பண்ணியாச்சு. இந்த வாலை நான் வந்து கொஞ்சம் பிரிச்சிடுறேன். இந்த வால் நம்ம அலைன் பண்ணிடலாம். இந்த வால் இருக்கிற அளவுக்கு இந்த வால் வரணும். ஓகே, ஸோ அதே மாதிரி
அலைன் பண்ணும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் எந்த வால் அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த வாலை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். திட்டல போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், வால் வந்து வரைஞ்சிக்கலாம். வால், ஸோ பேராபெட் லெவல்ல வால் வந்து வரைகிறோம். சவுத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோர். ஓகே, செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பேராபெட் கரெக்டாக தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர்ல போயிடுறேன். வால், செகண்ட் ஃப்ளோர் டு பேராபெட். நமக்கு வந்து அந்த சைடு வேணும். நீங்க ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வால் வந்து சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வால் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். 3Dல போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வால் தனியா, இந்த வால் தனியா தான் நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ளோரை வந்து நம்ம கொஞ்சம் இன்செர்ட் பண்ணிட்டு இந்த வாலை வந்து நம்ம வந்து கீழே இறக்கிக்கலாம். ஸோ அப்பதான் மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ இந்த ஃப்ளோரை சூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஃப்ளோர், எடிட் ஃபுட் பிரிண்ட். இதை வந்து நம்ம இந்த வால் அளவுக்கு உள்ள தள்ளிடலாம். நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு 3Dல பார்க்கும்போது நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், அலைன் டூலை எடுத்து இது செலக்ட் பண்ணி இந்த அளவுக்கு அதை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபினிஷ். ஸோ இப்போ 3Dல போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த வாலை வந்து சவுத் வேல போங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளோர் லெவலுக்கு இந்த வாலை நம்ம கீழே இருக்கணும். செகண்ட் ஃப்ளோருக்கு பதிலாக செகண்ட் ஃப்ளோர் பேஸ்னு கொடுத்துட்றேன். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ 3Dல போயிட்டு பாருங்க. ஸோ கரெக்டாக வந்துருச்சு. நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொடுக்க சொல்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஹைட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம ரெயிலிங்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். எக்ஸ்பிரஷன் வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடல் அண்ட் பிளேஸ், ஜெனரிக் மாடல். ஓகே ஓகே. ஸோ செகண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானுக்கு போயிட்டு செட் பண்ணணும். பிக் பிளேன், இந்த ஃப்ளோரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோருக்கு மேலே தான் வரைய போறேன், அதனால ஃப்ளோரை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரூஷன் லைன் கமாண்ட் எடுத்து அப்படியே இந்த இடத்துல நம்ம ட்ராக் பண்ணிட்டு உள்ள வந்து ஒரு 6 inches கொடுத்துக்கலாம். அப்படியே ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 feet ஆயிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒரு 6 inches போதும். ஓகே, ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ 3Dல போயிட்டு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.